என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கேன். நான் ஏன் இருக்குக்கா அப்படி ஒரு அதிர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எதுக்கு அப்படி அதிர்ச்சியாக இருக்கேன்னா, இன்றைக்கி நான் என்னோட ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், என்னோட சீக்கிரட்டான விஷயம் என்னது அப்படின்னா, வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ரொம்பவே சீக்கிரட்டான ஒரு விஷயம் இது என்னது அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி பாறை சைட்ஸ் இந்த மாதிரி ஒரு சைட்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி செடி நட்டு வைப்பேன். இந்த மாதிரி செடி வச்சு இந்த மாதிரி பெருசாக வளர்றதுக்கு நான் வந்துட்டு காத்திருப்பேன். இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. இதுதான் என்னோட சீக்ரெட்டு. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது நம்ம வந்துட்டு அந்த இது வச்சுருந்தோம்ல, அந்த மீன் தொட்டிக்குள்ள கூட போடுவாங்க ஆக்சுவலி. அது கூட சொல்லுவாங்க கேன் அப்படின்ற ஒன்று. ஃபஸ்ட்டு கேன் வந்து வரும். கேக்டைல் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். கேக்டைல் பாருங்கள், மண்ணில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் மண்ணை வச்சுருந்தோம். அது இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இதாக வளர்ந்துருக்கு நம்மளுக்கு. கேக்டர் இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு தண்ணியில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்துட்டு சில டைம் இது மண்டிலையும் வச்சாலும் வளரும். இந்த மாதிரி கூட இது இருக்குது. அப்புறமேட்டு வந்துட்டு இது வந்துட்டு நான் வச்சுருக்கிறது இது நாட்டு கேக்டர்னு சொல்லுவாங்க நான் வச்சுருக்கிறது. ஓகேவா? நார்மல் கேக்டர் வந்துட்டு வாட்டரில் தான் வளரும். நார்மல் கேக்டர் வந்துட்டு வச்சு காமிக்கிறாங்க. அது வந்துட்டு நம்மளோட போகிறோம். இந்த நாட்டு கேக்டைலில் வந்துட்டு நம்மளுக்கு சீட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். சீட்ஸ் வந்துட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா, இப்போ அந்த இதையே இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அந்த சீட்ஸுக்குள்ள அது வந்துட்டு கிடைக்கும். அந்த சீட்ஸ் வந்துட்டு வந்துட்டு ஃபுல்ஸாக பூவும் பூக்கும்ல, அந்த பூ பூத்து அந்த பூ கொஞ்சம் உள்ளே திரும்பி இழுத்துட்டு ஆக்சுவலி அது மொட்டு இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். இழுத்துக்கிச்சுன்னா மொட்டு இப்படி தான் இருக்கும். இழுத்துக்கிச்சுன்னா மொட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பச்சை கலரில் இருக்கும். ஓகேவா? அப்புறமேட்டு அது காயும் போது கொஞ்சம் இது கரெக்டாக இருக்கும். மேலே இது நம்ம உடச்சோம் அப்படின்னா ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கள்ளிச்செடி. மண்ணில் கள்ளிச்செடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கள்ளிச்செடி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கள்ளிச்செடி.
இது நம்மளோட கள்ளி செடி. ஓகேவா? இது வந்துட்டு களிச்செடி. இந்த களிச்செடி வைக்கிறதுக்கு தான் காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த களிச்செடி வந்துட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே பெருசாகவே வளர வரைக்கும் பெருசாகவே ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு. வளர்ந்ததுக்கப்புறமேட்டு அதுலேயே எங்களுக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பழங்கள்லாம் கிடைச்சங்காட்டி எங்களுக்கு வந்துட்டு அதாவது இந்த காய்ச்சல் அப்படின்னு இருந்துச்சு. அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டோடனே எங்களுக்கு வந்துட்டு அந்த காய்ச்சல் போயிடும். அது வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ட்காக ஆயிடும். என்ன கன்சிஸ்டன்ட்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் காய்ச்சல் வரும். அந்த ஃப்ரூட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் வருமா, அதனால இது நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரூட் சாப்பிட்றோம். அதனால அது வந்துட்டு ஃபுல்லாகவே அழுகி இதாகிடுச்சு அந்த பெருசு. அதனால அதுலேருந்து அந்த பிஞ்சு வந்துட்டு நாங்கள் வச்சு வளர்த்துட்ருக்கோம். இப்போ இதுவும் பெருசாகி ட்ராகன் ஃப்ரூட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படியே இருந்தாலும் கூட இருக்கும். அப்படின்னா அழகுக்கு வைப்பாங்கள இது கள்ளிச்செடி, அந்த கள்ளிச்செடியாக கூட இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான ஒரு